இன்றைக்கி நம்ம பீன்ஸ் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம வழக்கமாக பீன்ஸ் பொரியல் பண்ணுவோம். இது நம்ம சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது பொரிஞ்சவுடனே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சதை சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம சோம்பு 1 ஸ்பூன், 6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பின்னாடி நான் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது அந்த பீன்ஸை இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயமும் பீன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க சோம்பு, பூண்டு, தேங்காய் அந்த பேஸ்ட்டை எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். பசங்க பொரியலாக கொடுத்தா சாப்பிடல அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணி சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக சாதத்தோடு சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இது பேஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா மிக்சியில், அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போது காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வைக்க விடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியெலாம் இருக்குது. இப்போது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, கருவேப்பிலை அதை சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வழக்கமான பீன்ஸ் பொரியல் நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கிரேவியாக செஞ்சோம்னா வித்தியாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். பசங்களை ஈஸியாக சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அந்த காய் அவங்களுக்கு ஈஸியாக உடம்புக்கும் போய் சேர்ந்துடும். இப்போது நமக்கு தேவையான பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நம்ம சர்வ் பண்ணலாம்.
நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.